பல்வேறு இடங்கள்ல வெயில் சதமடித்த நிலையில இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இதமான சூழல் இருக்காங்க. காரணம், இன்று காலையிலிருந்து அதாவது ஒரு 9 மணிக்கு மேலாக மழை என்பது ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நம்ம பார்க்கலாம் நேயர்களே. அதாவது சேட்டலைட் படம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மேகங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் செயற்கைக்கோள் நமக்கு காட்டக்கூடிய காட்சிகள். இது தொடர்பா நம்ம அடுத்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன்படி வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல், சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள்ல இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது அந்த இடங்கள்ல மட்டும் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்று முழுக்கவுமே அதாவது மாலை 6 மணி வரை நம்ம பல்வேறு இடங்கள்ல இந்த மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்க்கக்கூடிய இடங்களாக சென்னையில மதியத்திற்கு மேல மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு மாறாக செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களையும் இன்று மதியத்திற்கு மேல ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகளை நாம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மழையானது அடுத்து ஆரணி, வேலூர், சித்தூர் உள்ளிட்ட இடங்களையும், குடியாத்தம், ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் நமக்கு சேட்டலைட் வரைபடம் காட்டக்கூடிய காட்சிகளாகவும் இருக்கு. தொடர்ந்து இந்த மழையானது இன்று மதியம் வரைக்கும் தான் நீடிக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சென்னையில இவ்வளவு வெயில் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு மக்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இப்ப வெப்பசலனம் காரணமாகவும் அதே நேரத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடியதாக அறிகிறோம். தொடர்ந்து இந்த மழை எங்கெங்கெல்லாம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்கள், அதற்கடுத்தபடியாக மப்பேடு, ஸ்ரீபெரும்புத்தூர், அதற்கடுத்தபடியாக பன்னூர், தக்கோலம் உள்ளிட்ட இடங்கள், வாலஜாபாத் உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து ஒரகடம் உள்ளிட்ட இடங்களையும், வேடத்தாங்கல், மதுராந்தகம்லாம் ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அறிகிறோம் நேயர்களே. திருப்பூர்ல இன்னைக்கு ஒரு மேகமூட்டம் இருக்கும், ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கு. அதற்கடுத்தபடியாக கரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள், அருண்குன்றம் உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட இடங்களையும் இன்று மேகமூட்டத்துடன் அதே நேரத்தில் சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து மேலச்சேரி, கரும்பாக்கம், நெற்குன்றம், அதற்கடுத்தபடியாக உத்திரமேரூர், தென்னாங்கூர் உள்ளிட்ட இடங்களையும், நல்லம் உள்ளிட்ட இடங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரணியில இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அறிகிறோம். இது இன்று மாலை வரை நீடிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக நம்ம நாளைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது மழையானது கொஞ்சம் குறைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. அதாவது இன்று ஒரு நாள் மட்டும் நாம இந்த வெப்பநிலையை தொடர்ந்து மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா நமக்கு கொடுக்கக்கூடிய செயற்கைக்கோள் பட விவரங்களா இருக்கு. தொடர்ந்து நம்முடன் வானிலை ஆர்வலர் ஜெபசிங் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த மழையால மக்கள் கொஞ்சம் இந்த வெப்பத்திலிருந்து தப்பிச்சிருந்தாங்க. ஆனா இது அடுத்த ஒரு 2-3 நாள் நீடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வணக்கம் மேடம். ஆக்சுவலி தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு சின்ன ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது, லார்ஜ் லெவல்ல இருக்குது. அதனால அதனுடைய எஃபெக்ட் தான் இன்னைக்கு மழை இருக்குது. இந்த மழை இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து கோஸ்டல்ல பங்களாதேஷ், கல்கத்தா, ஒரிசா, ஆந்திரா, சென்னை, நார்த் சென்னை வரைக்குமே நல்ல மழை இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் குறையும். அப்புறம் ஃப்ரைடே கொஞ்சம் இது மாதிரி பேட்சி ரெயின்ஸ் இருக்கும். சண்டே வரைக்குமே இந்த பேட்சி ரெயின்ஸ் இருக்கும். அதாவது கண்டினியூஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலயுமே உள் மாவட்டத்திலேயே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுழற்சி அதிகப்படியான ஒரு லெவல்ல இருக்கிறதுனால இந்த மழை எதிர்பார்க்கலாம். இது டிஸ்டர்ப் ஆகாத ஒரு மழையா இருக்கும், ஒரு பேட்சா இருக்கலாம், ஒரு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு மழையா இருக்கும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் சப்சைட் ஆகும். அப்புறம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமான ஒரு சின்ன மழை இருக்கும். ஸோ இது நமக்கு உண்மையில கோடைக்கு ஒரு இதமான ஒரு மழையாகத்தான் இது நான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு காரணம் தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவுகிற ஒரு வங்கக்கடல் முழுவதுமா நிலவுகிற ஒரு கீழடுக்கு சுழற்சி. தேங்க்யூ. நன்றி ஜெபசிங் சார், உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.